ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீக்கோட அனலைசஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்ல இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக இந்த வீக்கோட அனலைசஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து நார்மலா வந்து இப்போ நம்ம டெய்லியில பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ப்ராப்பரா ஒரு ஐடியம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டெய்லியில வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் கொடுத்துருந்தது. அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏரியால தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ வந்து டெய்லியோட ஹையை வந்து ஆக்சுவலா வந்து ஸ்வீப் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஸ்டில் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டியோ ஆர்எல்ஸ் வந்து இந்த லிக்விடிட்டியோ இல்லை ஓவராலா இருக்கிற லோவஸ்ட் லிக்விடிட்டியோ மார்க்கெட் ஸ்வீப் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் அது வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்மளோட மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற ஹை வந்து இங்க பிரேக் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் ரிவர்சலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்க்கும்போது நான் வந்து இந்த ஜஸ்ட் பிஓஎஸ் மார்க் பண்றேன். நான் 4 ஹவர் போறேன். 4 ஹவர்ல இந்த பிஓஎஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல டவுன் ட்ரெண்டா இருந்து இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்டா மாறி இருக்கு. ஸோ பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்போ 4 ஹவரை பேசிஸா வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது 4 ஹவர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இது வந்து 4 ஹவரோட ஐடியமா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 4 ஹவரோட ஐடியமா இதை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 4 ஹவரோட டிசிஷனல் பிஓஐ எங்க இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கிற ஒரு பிஓஐ தான் இதோட டிசிஷனல் பிஓஐ. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து மிட்டிகேட்டடா இருக்கு. நல்லா கிளியரா பாருங்க. ஸோ பாருங்க, இந்த ஏரியால மார்க்கெட் இது ஃபுல்லாவே மிட்டிகேட் பண்ணிடுச்சு. அகைன் இது வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்க எங்கேயுமே எஃபிஜிஸ் கிடையாது. இங்க எங்கேயுமே வந்து உங்களுக்கு எஃபிஜிஸ் கிடையாது. மார்க்கெட்ல இருக்கிற ஒரே ஒரு எஃபிஜி ஆர்டர் பிளாக் இங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற காரணத்தால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட்ல இப்போ டெய்லியோட ஹையை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் வந்து நம்ம வந்து அதை பேசிஸா வச்சு 15 மினிட்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போதும் 15 மினிட்ஸுமே வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு பை ட்ரெண்டா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதால நீங்க இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்பரான ட்ரேட்ஸ் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸா இருந்த சினாரியோல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து இது வந்து 15 மினிட்ஸோடது. நான் சொன்னேன் 15 மினிட்ஸும் அப் ட்ரெண்டா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸா என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸா வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டா மாறிச்சு. ஸோ மாறினதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த ஹைக்கான ஐடியம் வந்து இங்க இருந்தது. ஐடியம்க்கு வந்து உங்களுக்கு வந்து டிசிஷனல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் இருந்தது. பட் ஆனா இது வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ஐடியம்க்கு கீழே இருக்கிற ஸ்விங் இதுதான். பட் ஆனா இது ஃபுல்லாவே வந்து மெடிக்கேட்டடா இருந்தது. ஓகேங்களா? ஸோ மெடிக்கேட்டடா இருந்தது. பட் ஆனா மார்க்கெட் இந்த இடத்த வந்து ரியாக்ட் பண்ணி போச்சு. அதுக்கான லாஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து மார்க்கெட்ல வந்து இந்த இந்த ஸ்விங்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்விங் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து இந்த ஸ்விங் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி வந்து ரீபெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் இதுல பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு கேண்டலோட லிக்விடிட்டி இங்க ஹண்ட் ஆயிருந்தது. இங்க ஒரு கேண்டலோட லிக்விடிட்டி ஹண்ட், இங்க ஒரு கேண்டலோட லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேவா? ஸோ ஓவராலா வந்து 3 ஏரியா வந்து இந்த இடத்துல இருந்தது. ஸோ இது ஒரு ஏரியா. அதே மாதிரி இந்த வீக்ல இருந்து இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணதால இது ஒரு ஏரியா. அதே மாதிரி இந்த ஏரியா 3 ஏரியால எந்த ஏரியால இருந்து ரிவர்சல் வருது அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ஏரியாவை டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு நல்ல ரிவர்சல் வந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க. இப்போ 15 மினிட்ஸ் நான் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் 1 மினிட்டுக்கு போறேன். ஸோ 1 மினிட்டுக்கு போயிட்டு இந்த ஏரியால எப்படி வந்து நம்ம என்ட்ரி எடுத்துடணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 1 மினிட்ல நான் வந்து இந்த ஏரியாஸ்ல நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி எஃபிஜி ஆர்டர் பிளாக், எஃபிஜி ஆர்டர் பிளாக் நல்லா பாருங்க. எஃபிஜி ஆர்டர் பிளாக், எஃபிஜி ஆர்டர் பிளாக். இந்த லாஸ்ட் ஏரியால நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் எஃபிஜி ஆர்டர் பிளாக் இங்க தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 1 மினிட்ல ரிவர்சல் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா கிளியரா பாருங்க. மார்க்கெட் வந்து இங்கேருந்து டவுனா வந்தது.
ப்ரீவியஸாக இருக்கிற லோவை இங்கே பிரேக் பண்ணிச்சு. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் வந்து கொடுத்தது. ஷிஃப்ட் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே எந்த என்ட்ரி டைப்புமே வரல. நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கே வந்து அது புரியும். ஓகேவா? எந்த என்ட்ரி டைப்ஸுமே வரல. ஸ்டில் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணோம், ஏன்னா வந்து எந்த என்ட்ரி டைப்ஸுமே வரல அப்படின்றதால தான். ஓகேவா? அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டைரெக்டாக போய் இதை பிரேக் பண்ணிச்சு. இந்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஏரியாவில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நம்மளோட ஐடியமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட ஐடியம் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்விங்கோட பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிசிஷனாக இருந்தது. ஓகேவா? இந்த டிசிஷன்லையும் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணல, ஃபெயில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஃபெயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரே ஒரு கேண்டலுக்குள்ள இந்த கேண்டல் எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்விங்கோட கேண்டலோட லோவை நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து பை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து அந்த ஏரியாவை டேப் பண்ணி தான் வந்து பை வந்து ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான அனலைசிஸை நம்ம எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா, நீங்கள் இந்த கேண்டலில் இருக்கிற எஃபிஜி ஆர்டர் பிளாக்ஸ் தான் நீங்கள் மார்க் பண்ணி உட்காந்துருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் கட்டாக தெரியுது. ஓகேங்களா? இப்போ லாஸ்டா செல்லிங் நடந்த மூவ் இங்கேருந்து மூவ் நடந்திருக்கு. இந்த மூவ்க்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே தான் வந்து இது எல்லாமே நடந்திருக்கு. இன்சைடடா தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த இடம் வந்து ஹை ப்ராபபிலிட்டியா தெரிஞ்சது. அதுவும் நான் டைரக்டா போய் எடுக்க போறது கிடையாது. எனக்கு அங்க ரிவர்சல் கிடைச்சா எடுக்க போறேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கேண்டலோ ஏதோ ஒன்று அங்க கிடைக்கணும். நான் பார்க்கும்போது எனக்கு ப்ராப்பரா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐஎஃப்எஸ்சி கேண்டல் வந்து கிடைச்சது. ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே தான் வந்து பிரேக்கே வைக்குது. நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல பிரேக் வச்சு க்ளோஸ் வைக்கும்போது நான் இங்க வந்து என்டர் ஆகுறேன். ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே ஆஸ் யூஸ்வலா நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்மளோட ஓவரால் டார்கெட் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 15 மினிட்ஸோட ட்ரேட் எடுக்கிறோம். அப்போ 15 மினிட்ஸோட ஹை தான் உங்களுக்கு ஓவராலா டார்கெட். அதுக்கு மேல மார்க்கெட்டிங் வேணா போட்டோம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அழகா இங்கேருந்து இந்த ஒரு ட்ரேடு. ஸோ நீங்க 15 மினிட்ஸ்ல போய் கூட பார்க்கலாம் இதை எப்படி நம்ம வந்து என்ட்ரியை வந்து ப்ரிசைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கு அடுத்த ட்ரேட் நீங்க வந்து பாருங்க எப்படி நடந்திருக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் பாருங்க. மார்க்கெட் 15 மினிட்ஸ்ல இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஐடிஎம்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்விங் இது. இந்த ஸ்விங்கில் ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே ரைட்டு. இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். லோயர் டைம் ஃப்ரேம்ல ஐஎஃப்எஸ்சி கேண்டலும் கிடைச்சிருக்கு. லோயர் டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பாக கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். இந்த ட்ரேடு டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல 1 மினிட்ல போய் பாருங்க எப்படி அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். நல்லா கிளியரா பாருங்க. மார்க்கெட் சைட்டா வந்தது, இதை டேப் பண்ணிச்சு. டேப் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு எஃபிஜி இருக்கு. இந்த எஃபிஜி கூட ஓவர்லேப் பண்ணுது. அப்போ என்ன என்ட்ரி அது? பிசிசிபி என்ட்ரி. இந்த என்ட்ரில இருந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிருக்கலாம், இது கீழே வச்சிருக்கலாம். டார்கெட் மேல இருக்கிற ஹையை டார்கெட் பண்ணிருக்கோம் சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கரண்ட் இருக்கிற சினாரியோஸ்லேயே பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ஐடிஎம்க்கு கீழே க்ளோசர் வச்சிருக்கு. ஐடிஎம்க்கு கீழே க்ளோசர் வச்சிருக்கோம். இப்போ ஐடிஎம்க்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து பிஒய்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவில் பர்டிகுலராக வந்து ஒரு ஸ்விங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்விங்கில் மார்க்கெட் வந்து ஏதாவது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ப்ரீவியஸா எந்த கேண்டலோட லோஸுமே இங்க வந்து எடுக்கல மார்க்கெட்ல. கரெக்டுங்களா?
ஸோ வந்து பெரிய அளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஏன் ரியாக்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு எஃபிஜி இருக்கு. ஸோ அதுக்காக தான் ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா? பட் ஆனா நம்மளுக்கு இப்போ இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெயிட் தான் பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது இங்க ஒரு கேண்டில் இருக்கு. இந்த கேண்டலோட விக்க இது எடுக்கவே இல்லை. நல்லா கிளியரா சரிங்களா? இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு லாஸ்டா இருக்கிற எஃபிஜி ஆர்டர் பிளாக் வந்து இதுதான். ஓகேவா? இதுதான் வந்து லாஸ்டா இருக்கிற எஃபிஜி ஆர்டர் பிளாக். நம்ம ஆர்டர் பிளாக் வந்து இது வரைக்கும் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்தா நம்ம ஏதாவது வந்து ஆக்சுவலை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற லாஸ்ட் பிக் இதுல இருந்து ஏதாவது பையிங் ஆப்ஷன் கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே ஐடியம் எடுத்ததால 15 மினிட்ஸோட ஹை வந்து கன்ஃபார்ம். பட் ஆனால் இது எல்லாமே ஃபெயில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா டெய்லியில் வந்து ஹையை ஸ்வீப் பண்ணுது அப்படின்னும் போது இது எல்லாமே இன்வேலிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரேடிங் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஈஸி, ஓகேவா, ட்ரேடிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. யார் வந்து எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். யார் எஃபர்ட் போடுறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற எஜுகேஷனை நீங்களால வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? என்னோட வியூ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷனை கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராப்பராக இருங்க. ஏன்னா வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸ்டில். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போடல அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? இதுல வந்து ஒரு ஒளிவு மறையும் கிடையாது. நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க எஃபெக்ட் போடணும். ஓகேவா? எஃபர்ட் போடுறேன் காலைல இருந்து நைட் வரைக்கும் சிஸ்டம் பாக்குறேன்றது கிடையாது. நீங்க மார்க்கெட்டை எந்த வியூல பாக்குறீங்க, எப்படி நீங்க சைக்காலஜிக்கலா மார்க்கெட் கூட டிராவல் பண்றீங்க, ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இங்க என்ன இருக்குது, அப்படி மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல சடனா ரிவர்ஸ் ஆகுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். நீங்க அதை ஃபைன் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஓகேவா? ஒரு மென்டாரையோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டையோ வந்து நம்ம குறை சொல்றதால மட்டும் நம்மளால வந்து ட்ரேடரா மாறிட முடியாது. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை எப்படி எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? என்னென்ன டைனாமிக்ஸ்ல மார்க்கெட்ல எப்படிலாம் நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களோட ட்ரேட்ஸை. நீங்க லாஸ் பண்ணாம யாருமே வந்து கத்துக்க முடியாது ட்ரேடிங். புரியுதுங்களா? லாஸ் பண்ணாலும் அது வேலிடான லாஸா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றீங்களோ கன்சிஸ்டன்சி அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சக்சஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிளை வந்து தாண்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.